ஆமா, ஏன் அந்த முரடனுங்க உங்களை கொலை செய்ய வந்தாங்க? அப்படி என்ன தப்பு செஞ்சீங்க? உங்களை பார்த்தா தப்பு செய்யறவர் மாதிரியும் தெரியல. ஆனா உங்களுக்கே தெரியாம என்னமோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. என்ன? எனக்கு தெரிஞ்ச சொல்றேன், கல்யாணங்கிறது விளையாட்டு இல்ல. அனாவசியமா கற்பனைகளை வளர்த்திக்காத. அப்போ காதலுங்கிறதே உனக்கு பிடிக்கல? எந்த வீட்டுலதான் காதலுக்கு ஆதரவு இருந்திருக்கு? பெரியவங்களா பார்த்து நடத்துற கல்யாணத்துல ஏற்பட திருப்தி இதுல இல்ல. ஏன் பெரியவங்களா பார்த்து நடத்துற கல்யாணம் விவாகரத்து வரைக்கும் போனது இல்லையா? 1-2 இருக்கலாம். ஆனா காதல்ல நிறைய தோல்விங்கிறியா? அது மட்டும் காரணம் இல்ல. நீ சொல்ற பையனோட குடும்பம் ரொம்ப அடாவடி குடும்பம்னு கேள்விப்பட்டேன். நீ அங்க போய் சந்தோஷமா வாழ முடியாம போயிடுச்சுன்னா? குடும்பம் அப்படி இருக்கலாம், ஆனா அவர் அப்படி இல்ல. என்ன மருமகளா ஏத்துக்க அவங்க வீட்டுல சம்மதிச்சுட்டாங்களா? அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என் ஆசை. உனக்கு இஷ்டம் இல்லைன்னு கண்டிப்பா சொல்லிட்டேன்னா எனக்கு வேற கல்யாணமே வேண்டாம். இந்து, நீ சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருந்த, இப்பதான் தெரியுது நீ வளர்ந்துட்டேன்னு. உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு நல்லா இருமா. நோயாளிகளோட உடல் உஷ்ணத்தை பாதரசம் காட்டுற மாதிரி உன் உதட்டோட உஷ்ணத்தை இந்த ரோஜா கண்ணை காட்டுது. உன் முதல் மாச சம்பளத்தை வலது கையால கொடுமா? ஏன் இடது கையால கொடுத்தா வாங்க மாட்டீங்களோ? சும்மாரியா? துட்ட கொடுப்பீங்கன்னு பார்த்தேன், தட்டை கொடுத்துட்டீங்களே. இந்து, நீ வாழ வேண்டிய பொண்ணு. சும்மா ஆபீஸ் வீடுன்னு கஷ்டப்படக்கூடாது. தினமும் சினிமா டிராமான்னு உன் புருஷனோட போயிட்டு வாமா. எதுக்கத்த? அதெல்லாம் வீண் செலவு தானே. இதுல நம்ம வீண் செலவு இருக்கு. நானும் உன் மாமாவும் தினமும் சினிமாவுக்கு போவோம். ஆமா, நான் இவங்களை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் நாங்க பார்த்த முதல் சினிமா காட்டேரியும் ஓட்டேரியும். எங்க முதல் தடவை சினிமா தியேட்டர் தான் நடந்துச்சு. அதனாலதான் எங்களுக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாம் பேயும் பிசாசுமாவே பிறந்திருக்கு. கொஞ்சம் விட்டா நீ ரொம்ப பேசுவிய. 3 தடவை துப்பிட்டு ஆர்த்தியை கொண்டு போய் கொட்டிட்டு வா. இங்க இல்லையா? யாரு மேல? ரோட்ல. ஓ, ஊர் மேலையா? கையே 8, கையே 2 தானேயா? இன்ச்சா சொன்னங்க. ஐயா, இடுப்பு அளவு எடுக்கணும். ரொம்ப வெக்கமா இருக்கு. இதுல என்ன வெக்கம்? எடுத்துக்க. இல்ல, புருஷன்காரன் நீங்க இருக்கீங்களே. தாராளமா எடுத்துக்கயா. வழக்கம் போலவே தைச்சுதுங்களா? லூசா தச்சிராத. எனக்கு டைட் ஃபிட்டிங் தான் பிடிக்கும். நம்மளது எப்பவுமே டைட் ஃபிட்டிங் தாங்க. நம்மளத போட்டீங்க கலட்டவே முடியாதா? அவ்வளவு கச்சிதமா இருக்குங்க. எவ்வளவு கடை வேணும்? 2000 ரூபாய். நோகடாதா, என் பிசினஸ்ல கேஷ் டீலிங்கே கிடையாது. எல்லாம் செக் தான். எனக்கு எல்லா ஏரியாலையும் எல்லா பேங்க்லயும் அக்கௌண்ட் இருக்கு. உனக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணும்? பிளட் பேங்க்ல. கிண்டல என்னங்க இது? என் ஏரியாவில் உள்ள பேங்க்குக்கு தான் செக் வேணும். அப்படியா? பேன் எடுக்கிறீங்களா? இல்ல, நான் எடுக்கிறேன். அடாடா,
எல்லாமே மண்டையில வச்சிருக்கீங்க. இந்த என்னங்க கையெழுத்து ஆர்பி மண்ணாங்கட்டின்னு போட்டிருக்கீங்க? ஆர்பினா ராபிச்சேன்னு அர்த்தம். எங்க அண்ணன் பிபி. பகல் பிச்சையா? ஆமா. நல்ல குடும்பம். ஒரு பேச்சுக்கு கேக்குறேன், உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? செருப்பால் அடிப்பேன். இந்த பாரு, எனக்கு மாசம் மாசம் வட்டி ஒழுங்கா வந்துடும். இருங்க, வந்துட்டு காப்பி கீப்பி சாப்பிடாம போறீங்களா? சூப்பு கீப்பு கீப் ஏற்கனவே என்கிட்ட 2 இருக்குது. இதுவே பாருப்பா, எனக்கு பழையது இருந்தா போட சொல்லுப்பா. இந்து இந்து பழையது கொண்டா. மகராசே இரு தாயி. ஏண்டி குடும்ப பொண்ணாடி குடிச்சிட்டு ஆடுற? போடி உள்ள. ராஜேஷ், என்ன பாத்து குடிச்சிட்டு வந்திருக்காப்பா. என்னது? ஹலோ யாரு அங்கல? ஏய், போடி உள்ள. ஏமா ஒரு பொம்பளை குடிக்கலாமா? யாப்டே? ஒரு பொம்பளை குடிக்கலாமான்னு கேட்டேன். ஓ, நீ அத கேட்டியா? நான் என்ன பண்ண நினைச்சேன், யாயா ஒரு ஆம்பளை குடிக்கலாம், சூதாடலாம், ஒரு பொம்பளை குடிக்கூடாது. ஒரு 100 அடிக்கிறியா ஜூனியரும் இல்லன்னு வச்சுக்கோ, தம்மா துண்டு ஊருகா. 200. நம்ம குடும்ப பேர் கெட்டு போச்சுன்னா உனக்கு கல்யாணமே நடக்குதுன்னு பாக்குறியா? கவலைப்படாத, நான் நடத்தி வைக்கிறேன். ஏண்டி குடிக்கிறேன்? என் தங்கச்சி கல்யாணத்தை நீ நடத்துறியா? ஒரு சூதாரி, ஒரு அலங்காரி, ஒரு கடங்காரன், இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட நான் தூள பண்ணி வைப்பேன். என் நம்ம இப்படி அடிச்சுட்டார். பரவாயில்ல, நீயும் தான் தப்பு செய்ற, அதுக்காக நான் உன்னை அடிச்சிருவேன். எதுத்தா பேசுற? உன்னை துண்டு துண்டா வெட்டினா தாண்டி ஆத்த அடங்கும். அவளை வெட்டாம விட மாட்டேன். என்ன கேளுப்பா? அம்மா உள்ள வாமா. அடி வாங்கடி உடனே. என்ன ஆச்சு? என்ன நெஸ்டால வெட்ட போறியா? எல்லாரும் ஜோரா ஒரு தடவை காய் தட்டுங்க. என் மச்சி என்ன பீஸ் பீஸா வெட்ட போறாரு. எத்தனை துண்டமா வெட்டினாருன்னு நீங்க எல்லாம் கோட்ல வந்து சாட்சி சொல்லணும். எல்லாம் உங்க எல்லாரையும் நான் வெட்டிடுவேன். இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் குடும்பத்தை கவனிக்காதவங்க வீட்டுலாமா நடக்கும்? புருஷனை ஜெயில வச்சுட்டு நீ சந்தோஷமாவா இருக்க முடியும்? நீங்க புரிஞ்சுக்கிட்ட சரிதான் மாமா. என் புருஷன் ஜெயில இருந்து திரும்பி வரதுக்குள்ள நான் நினைச்ச மாதிரி நல்ல காரியம் எல்லாம் நடக்கணும். அதுக்காக என் சந்தோஷத்தை எல்லாம் விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க வாங்க சார். அப்பா பக்கத்துல வந்து பார்க்க சொல்றாங்க போல இருக்கு. வட வட போலாம். ஏன் சார், நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பொம்பளை குளிக்கிறத இப்படி அப்பாவும் மகனுமா சேர்ந்து வேடிக்கை பாக்குறீங்களே, நல்லா இருக்கா உங்களுக்கு? இவனை பார்க்க சொன்னதே நான் தாமா. தினமும் ஏ சர்டிபிகேட் இங்கிலீஷ் படத்துக்கு போக 10 ரூபாய் கேக்குறான். அந்த கவர்ச்சிய காசு இல்லாம இங்கேயே பார்த்து இல்லாம எழுதான். உங்க பொண்டாட்டிய பத்தி யாராவது இப்படி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொண்டாட்டியா இருக்கிறவா புருஷ மனசை தான் அலைய விடணும். போறவங்க வரவங்க மனசையெல்லாம் அலைய விடலாமா? என் மாமியாரு 80 வயசுல கூட தையக்காரங்கிட்ட அளவு ஜாக்கெட் தான் கொடுப்பாங்களாம். நேர்ல அளவு கொடுக்க வெக்கப்படுவாங்களாம். ஆனா ஊ மாமியாரு ரோட்ல நின்னுகிட்டு தையக்காரங்கிட்ட கால்ல இருந்து தோல் வரைக்கும் அளவு கொடுக்கறான். தெரியாம தான் கேக்குறேன். அவங்க புருஷனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னமா வந்தது? நான் உங்க வீட்டு மருமக. உன்னை மருமகளாவை நடத்துறாங்க, ஆடு மாடா நடத்துறாங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்கிட்டீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய் வாடா. வாங்க அத்தை. பொம்பளைக்கு அடக்கம் வேணும், இல்லனா அதுவே சவ அடக்கமா போயிடும். என் மாமியாரு 80 வயசுல கூட தையக்காரங்கிட்ட அளவு ஜாக்கெட் தான் கொடுப்பாங்க. ஆனா ஊ மாமியாரு பசங்களா கையில தட்டை வச்சுக்கிட்டு அலறீங்க? எங்க அப்பா போயிட்டாருங்க. வெளியூர் போயிட்டாரா? இல்லங்க, செத்து போயிட்டாருங்க. ஐயோ, என் பணம் போச்சு. 500 ரூபாய் கணக்கு கொடுத்திருந்தே.
அதுக்குதான் ஒரு பொண்டாட்டி குளிக்கிறத தினமும் பாக்குறோம்லப்பா. விடுப்பா. ஐயோ லோகநாதா, செத்ததுதான் செத்த. என் கடனை மட்டுமாவது கொடுத்துட்டு செத்து இருக்கலாமே ஐயா. கப்பல் செத்தது கூட நான் அழலையே. நான் உனக்கு கடனை கொடுத்துட்டு நான் இப்ப அழ வேண்டி இருக்கேன். பாலைய போடுறா. சரி நைனா, போட்டு தொலைக்கிறேன். 10 ரூபாய்க்கு மாலை வாங்கி இருக்க வேண்டாம். என்னது திடீர்னு ஈரம்? ஒருவேளை தூங்கும் போது ஒண்ணுக்கு போயிட்டானா? என்னது போனாத்தான் அடிக்குது? ஏயா, நல்ல ஊதுபத்தியா வாங்கி வைக்க கூடாது, இந்த நாட்டம் அடிக்குதுயா. என்ன மாலை? ஓ, மாலை மரியாதையெல்லாம் போட்டு கடனை வசூல் பண்ண வந்திருக்கீங்களா? கவலையே படாதீங்கய்யா, நான் சாகிறதுக்கு முன்னால உங்க கடனை கொடுத்துட்டு தான் சாவேன். அப்ப இன்னும் நீங்க சாகலையா? நான் செத்து போனதா எந்த புறம்போக்கு பய சொன்னது? உங்க பிள்ளைங்க என்ன சொல்லிச்சு? ஏய், இந்த பக்கம் வாங்கடா. அப்படி சொன்னீங்களாடா? ஆமாப்பா. அப்பா செத்துட்டாருன்னு உன் பிள்ளைங்க என்கிட்ட வந்து பிச்சை கேட்டாங்களே. என்கிட்ட வந்து பணத்தை அடிக்கணும் 100 ரூபாய் வசூல் பண்ணிட்டானுங்களே. ஏதோ சின்ன பசங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல குடும்பையா இது. சரி சரி, இப்ப செலவானது எடு. செலவா? என்ன செலவு? மாலை, தேங்காய், ஊதுபத்தி, பழம். யோ, இதெல்லாம் நான் வாங்கிட்டு வர சொன்னா? போற வெளிய. நீடா இது தோத்தேரி. உனக்கு கடன் கொடுத்ததுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும். என் வீட்டுக்கு வந்துட்டு நீங்க அந்த குறையோட போக கூடாது. வீட்டுக்கு வெளியே என் செருப்பு இருக்கு, அடிச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிருங்க. நல்ல வேலை, அவர் சொன்னதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். செருப்படியில இருந்து தப்பிச்சேன். ஏண்டா, நான் செத்து போயிட்டேன்னு பிச்சை எடுத்தீங்க? உங்களை குடிச்சிட்டு கொஞ்சம் அசந்தா செத்து போயிட்டு பிச்சை எடுக்கிறீங்க உங்களை? மாமா நிறுத்துங்க மாமா. நீ மட்டும் ஊரெல்லாம் கடன் வாங்குற, நாங்க கடன் வாங்கி பழக வேண்டாமா? நீ செத்துட்டா நாங்களும் எப்படி பொழைக்கிறது? அதான் நாங்களும் ஊரை ஏமாத்தி பார்த்தோம். மாமா, என்ஜின் போற வழியில தான் ரயில் பெட்டிகளும் போகும். இல்லனா இந்த மாதிரி விபத்தை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும். தயவு செஞ்சு இனிமேலாவது கடன் வாங்காம வாழ கத்துக்குங்க. வாங்க 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 வாங்க. பாருங்களா, நான் சொன்ன மாதிரியே கரெக்டா நடிச்சிட்டீங்களே. இந்தாங்க சாக்லேட். பெருமாளை திருவுருளை முன்னிட்டு நிகழும் சுக்ல ஆண்டு சித்திரை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் அழகாபுரி திரு கண்ணன் அவர்களின் திருரை செல்வி ராதிகாவுக்கும் சென்னை திரு புண்ணியகோடி புண்ணியகோடி பி அவர்களின் திருரை செல்வ சுதாகருக்கும் திருமணம் செய்வதாய் பெரியவர்கள் நிச்சயிக்கப்படுகிறது. என்னடா நிச்சயதார்த்தமா பண்றீங்க? யார் நீ? ஜியாலக்கடி சீலுக்கு ஜார காட்டி குலுக்கு நானா எம்ம கடங்கார நாயே, யாருன்னு கேட்கிறாருல? கொட்டிவாக்கம் கொலைய பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நீ? அத ஒழுங்கா செஞ்சு வச்சு 9 வருஷமா ஜெயில இருக்கிறாரு சின்சாமி. அவர் தான் என் வீட்டுக்காரர். என் பேரு செலுத்தாய். என்ன இங்க வந்து கலாட்டா பண்றீங்க? போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? பண்ணியா? அப்பதான் இந்த புண்ணிய கோடி மௌன கங்கா உள்ள தள்ள முடியும். என் மகனை உள்ள தள்ள போறியா? ஏய், உனக்கு அந்த அளவுக்கு தில் இருக்கா? பின்ன இன்னாயா? நான் 4 வீட்டுல 10 தேய்ச்சி என் பொண்ண படிக்க வச்சு வேலைக்கு அமிச்சேன். உன் புள்ள இன்னாடான்னா அவளை கண்ணால கட்டிக்கிறேன்னு சொல்லி அவளை கெடுத்து வயித்துல கொடுத்து அதை கலைக்கிறதுக்கு அவனுக்கு தில்லுக்குதுன்னா அவனை உள்ள தள்ளுறதுக்கு எங்களுக்கு இம்மான் தில்லு இருக்கும். ஹலோ கண்ணன். ஹலோ டாக்டர். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதா? முடிகிற நேரம் தான். எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. நீ இன்வைட் பண்ணேன்னு வந்தேன். நான் புறப்படுறேன். வந்துட்டு காபி சாப்பிடலாம். வாங்க வாங்க. ஓகே. ஐயோ, பெரிய டாக்டர் வேற இங்க வந்துட்டாரு. மாட்டிப்போம் போல இருக்கு. வயிற்றுக்கு அழகுது. ஏப்பா பாத்ரூம் எங்க இருக்குது? நேரா போங்க, அந்த பக்கம் இருக்குது. அதானா? செல்தாயா நீ வா. வாரேன். பொன்தாயா நீ வா. ஒரே பாத்ரூம்ல 3 பேரா? டேய், என் பையன் இப்படி மட்டமா நடந்துக்குவான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பெரிய இடத்து சம்பந்தம். கைய விட்டு போறதுக்குள்ள சுதாகர் எங்க இருந்தாலும் கூட்டிட்டோம். போ. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். நான் புறப்படுறேன். டாடா. பேச சொல்றாங்க. புண்ணியகுடி சார், உங்க மகன் உங்களை போன்ல கூப்பிடுறாரு. எனக்கு போனா? ஹலோ ஹலோ டேட்.
நான் தான் சுதா பேசுறேன். என்னப்பா இது? என்ன காரியம் பண்ணிட்டேன்? யாரோ ஒரு பொண்ணு இங்க வந்து சந்தர்ப்பவசத்தால ஒரு பொண்ணுகிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன். ஆனா காசை கொடுத்து கருவு கலைச்சிட்டேன். அந்த கூட்டம் அங்க இருக்குன்னு தெரியும். அவங்களை எப்படியாவது அனுப்பிச்சிருங்க. பொண்ணியோட வெளியே போ. சம்பந்தி, நீ எனக்கு சம்பந்தியா? போய் வழியா. உன் மகனோட யோகியதை அவனே போன்ல சொல்லிட்டான். பாவம், இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காம உன் மருமகளா ஏத்துக்க. என் பொண்ண ஒரு அயோக்கியனை கொடுக்க நான் தயாரா இல்ல. யோ கண்ணா, என்ன அவமானப்படுத்திட்டல? நீ சொல்லித்தான் அந்த குப்பத்து பொண்ணை என் மருமகளா ஏத்துக்கணுமா? மரியாதையா இந்த பொண்ணை உன் மருமகளா ஏத்துக்கல, என்னையா பண்ண முடியும்? உன் மகனுக்கு எவன் பொண்ணை கொடுத்துறான் நான் பாத்துறேன். பாப்போமா? பாப்போம். போய, என் பையன் லத்தான ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அவளை கட்டி வச்சுட்டு போறேன். என் மக அளவுக்கு அவ ஈடாகுமாயா? என் மருமக கால் தூசு கூட வர மாட்டா. அவளை கல்யாண கட்டத்துக்கு போறவு அவ குடும்பமே உன் வீட்டுலதான் வந்து டாரா போடும். அதான் நடக்காது. லத்தாவை என் பையனை கட்டி வச்சதுக்கு அப்புறம் அவ குடும்பத்துல இருந்து ஒரு ஈ காக்கா கூட வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். லதாவை கண்ணாலம் கட்டிக்க நான் விட்டுருவேன் ஐயா. என்ன பயமுறுத்துறியா? ஆமா. பாப்பமா, இப்ப சொல்றேன். லத்தா தான் எனக்கு மருமக. முடிஞ்ச கல்யாணத்தை நிறுத்திப்பாரு. வரையா அச்சி தள்ளு. நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்காரி வந்திருக்கா, சம்பளம் பேசிக்கோ. ஓகே மாமா. மாமா, இவங்க வேலைக்காரி இல்ல, என் அண்ணி. ஓ அண்ணியா? அடடட, தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா மாட்டு தொழுவத்தை கழுவ சொல்லிருப்பனே. என்ன நீ இதெல்லாம்? எனக்கு வேலை போயிடுச்சு. அவருக்கு எழுதி கொடுத்த நிபந்தனைப்படி இங்கே வேலைக்கு வந்துட்டேன். This is too much. மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது இதயம் வேணும். இதயத்தை கொஞ்சம் திறந்தா அது வழியா படம்லாம் தப்பிச்சு வெளியே ஓடி போயிடுண்டா. ஏய் கடங்காரன் நாயே, வாங்க. இந்த வீட்டுல நீ செய்யற வேலையை பார்த்து 5ஓ 10ஓ சம்பளம் போட்டு கொடுக்க சொல்றேன். இனிமே எனக்கு நீதான் எடுபடி. சரிங்க ஐயா. இந்து, நீ இதை ஈஸியா எடுத்துக்காத. சட்டப்படி அந்த அக்ரிமெண்ட் செல்லாது. எனக்கு தெரியும், ஆனா என் சபதம் ஜெயிக்கணுமே. சக்கரை வியாதிக்கு பாகக்காய் ரொம்ப நல்லது. அது மாதிரி தான் இதுவும். ஐயா, ஐயா இல்லீங்களா? என்ன விஷயம்? ஐயா கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், வட்டி கொடுக்க முடியல. அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. மாமா எங்க? குளிக்கிறாரு. ஐயா குளிக்கிறாரு, ஏன் வட்டி பணம் கொண்டாடலன்னு கேட்டாரு. வருமானமே இல்லம்மா. வட்டி கொடுக்க முடியாதவங்க எல்லாம் ஏன் கடன் வாங்குறீங்க கடன்கார நாயே? அப்படின்னு நான் சொல்லல, ஐயா கேப்பாரு. சபாஷ். 10 வட்டிக்கு கடன் வாங்குறவன் எப்படி நீ முதல்ல திருப்பி கொடுக்க முடியும்? இப்படி எல்லாம் இல்லாதவங்க வயித்துல அடிக்கிறது பாவம். ஏமா லதா, உன் மாமா இதெல்லாம் யாருக்காக செய்யறாரு? இத்தனை சொத்து உங்க வாரிசுக்கு தானே. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அந்த பாவம் என் பிள்ளைங்களுக்கு வந்து சேரவே வேண்டாம். அப்படின்னா இந்த வட்டி குட்டி எல்லாம் வேணான்னு சொல்றேன். ஆமா ஆமா, இத பாருப்பா, நீ வட்டியும் கொடுக்க வேணாம், முதலும் கொடுக்க வேணாம். நீ போ. என்னது? நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்மா. நன்றி. உங்களுக்கு இல்லம்மா, அவங்களுக்கு. ஏமா வட்டி வேணான்னு நீ பாட்டுக்கு சொல்லிட்ட. மாமா கேட்டா யார் பதில் சொல்றது? நான் சொல்லிக்கிறேன். லதா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அண்ணி, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. இந்த வீட்டுக்கு நான் எஜமானி, எனக்கு எல்லாம் தெரியும். லதா, லதா, இந்த வேலை எல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ. இது என் பிசினஸ். ஊர்ல காது கொடுத்து கேட்க முடியல. உங்களை பத்தி கேவலமா பேசுறாங்க. அந்த அவமானம் எங்களுக்கும் தானே. ஏங்க, அதுக்காக ஏன் இப்படி சோப்பு நுரையில முண்டாசு கட்டிட்டு இருக்கீங்க? முழுசா முழுகிட வேண்டியது தானே. தலைய முழுகிட வேண்டியதுதான். அலமேலு, திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொல்லிருக்காங்க. அப்போ என்ன விட்டுட்டு நீங்க துபாய் போறீங்களா? நான் ஏன் துபாய் போகணும்? நம்ம நாட்டுல இல்லாத வேலையா? Is there any guide available here? I am guide. என்னங்க சும்மாரு, கைடு வேலை வந்திருக்கு. உங்களுக்கு என்னங்க தெரியும்? உனக்கு என்ன? நான் எதை சொன்னாலும் அவன் தலையாட்ட போறான்.
அவனுக்கு தமிழ் புரியாது, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. எல்லாம் சரியாயிரும். ஐ அம் கம். யூ சிட். ஹலோ, glad to meet you. I am guide. Name? India. Your name? South India. No, your name. My name? Loknathan. What does it mean? Lok, world. Nathan, husband. World husband. Ulaga Purusan. Oh. Yes, come on. First you see. That's it. Come on. What are they? What are they? Gateway of India. Gateway of India? Ah. I thought it was Bombay. This is Madras Gate. Madras Gate? Total 3 gate. 3 gate? 1 Bombay Gate. Oh. 2 Madras Gate. Uh-huh. 3 Trichy Toll Gate. Oh. நீ இப்படியே ரயில்வே கேட் ஏறி போ. உயிரை வாங்க வரடே. What is this? Very nice. திருப்பதி ஏழுமலையான். Oh. Why the leg like that? அம்மா, ஒரு மலை ஏறினாலே கால் வலிக்குது. இவர் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக Oh. டெய்லி 7 மலை ஏறி இறங்குறாரா? வலி தாங்க முடியாம ஒத்த கால்ல நிக்கிறாரு. Oh. Give money. I am guide. You guide? Yeah. Oh. Thank you for your service. Thank you. Ah. Very nice your hair. ஏரி காத்த பெருமாளுக்கு விசேஷம். நிதி வசூல் பண்ண வந்திருக்கோம். சொல்லி தரப்படாது, அள்ளி தரணும். இங்கயா? ஐயா வேற ஊர்ல இல்ல. ராமாயண பூர்த்தியானத்துக்கு வந்தோம். ஒண்ணும் தரல. கணபதி ஹோமம்னு வந்தோம். ஒண்ணும் தரல. மகாபாரத ஜெபம்னு வந்தோம். ஒண்ணும் தரல. இப்போ அதே பதில் தான். ஒண்ணும் இல்ல. நீங்க போயிட்டே இருக்கலாம். உங்க நல்ல எண்ணத்துக்கு நீங்க அடியோட நன்னா இருக்கணும். எங்க போனாலும் இப்படி இடைஞ்சல். கொஞ்சம் இருங்க. போங்க போங்க. தனக்கோடி, அம்மா. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு நான் டொனேஷன் தர சொல்றேன். கோயிலுக்கு தராம வேற எதுக்கு தரது? ஒரு 1000 ரூபாய் எழுதிக்கங்க. 1000 ரூபாவா? ஐயோ. லதா, உன் இஷ்டத்துக்கு பண்ணாத. மாமாவை எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்க. மாமாவை கேட்கறதுக்கு அவர் என்ன ஊர்லயா இருக்காரு? அப்ப உன் புருஷனையாவது கேட்டுக்கமா. That's good. என்னங்க? என்ன லதா, இவ்வளவுதானா? ஒரு நல்ல காரியத்துக்கு 1000 ரூபாய் தானா? ஒரு 10,000 ரூபாய் கூட. 10,000? டேய் சுதா, குடுக்காத. என்னடா இதெல்லாம்? என்னடா நீங்க ஊருக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, இங்க இருக்கீங்க? மண்ணாங்கட்டி. யாரை கேட்டா 2 பேரும் நிதி கொடுக்கறதா முடிவு பண்ணீங்க? ஒரு வேலைக்காரி மாமாவை கேட்டு செய்யுங்கன்னு சொல்ற அந்த பொறுப்பு மருமகளுக்கு வேண்டாம்? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க. உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குது. இதுல எல்லாம் என்ன மாமா தப்பு? கேவலம் ஒரு 1000 ரூபாய் தர்மம் கொடுத்தா என்ன? இதுக்கெல்லாம் உங்களை கேட்கணும்னு எதிர்பார்க்கறது தப்புங்கறியா? ஆமா. டேய், போங்க. என்னடா? என்ன? ஏன் இவ்வளவு அரைஞ்சிக்க? இது என்ன கேள்வி? வீட்டுக்கு பெரியவரு, அவரை மதிக்கலன்னா எப்படி? நீ யார் பேசுறதுக்கு? இப்படித்தான். நல்லது சொன்னா எல்லாருக்கும் கோபம் வந்துரும். இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருங்க. இல்ல அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்து வீட்டை விட்டு வெளியே போற நிலைமை. ஐயோ ஐயோ, பொட்டியோட வந்துட்டாளே. என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. வாங்க போலாம். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. போட்டோம். I don't care. எஸ், ஈவன் ஐ டோன்ட் கேர். என் ஒய்ஃபோட பிரஸ்டீஜ் தான் எனக்கு முக்கியம். என்னால உழைச்சு சாப்பிட முடியும். இந்த சின்ன விஷயத்தை நீங்களும் பெருசுபடுத்திக்கிறீங்க, அவங்களும் பெருசுபடுத்திக்கிறாங்க. அப்புறம் உண்மையிலேயே வீட்டை விட்டு போயிட போறாங்க. போய் தொலையட்டும், போய் தொலையட்டும். ஓகே, வலதா. இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல போய் ஓன அழுது போல இருக்கு. ஒரு அரை நாள் லீவ் கொடுங்க. பா பா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்ல 5 வருஷ கான்ட்ராக்ட்ல லண்டன் போறேன். அதுக்காக ₹1,00,000 அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதுல புண்ணிய கோடி கடன் அடைக்கிறதுக்காக 75,000 ரூபாய் டிராஃப்ட் எடுத்து அனுப்பியிருக்கேன். இந்தாங்க மாமா 25,000 ரூபாய். நீங்க ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணிக்கங்க. போஸ்ட். என்னமா லெட்டர்ல? அத்தை, மாமா, நாளைக்கு அவர் விடுதலையாகி வராரு. அப்படியா? ஹலோ. என்ன முதலாளி, சௌக்கியமா? யார் பேசுறது? நான் தான், உங்க வீட்டு வேலைக்காரி இந்து. என்ன விஷயம்? உங்ககிட்ட என் புருஷன் பட்ட கடனுக்கு ஒரு டிராஃப்ட் எடுத்து அக்கவுண்ட் பே போட்டு அனுப்பியிருக்கேன். எப்படி வசதி? எங்க ப்ரோ நோட்டை போஸ்ட்ல அனுப்புறீங்களா இல்ல நேரடியாவே கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? திமிரா? திமிருதா? எந்த பொண்ணை நீங்க வேண்டாம்னீங்களோ அதே பொண்ணை உங்க மருமகளா ஏத்துக்க வச்சேன்.
என்கிட்ட இருந்து என் புருஷனை பிரிச்சு என்ன வேதனைப்பட வச்சீங்க. அதுக்கு பதிலா உங்க பையனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்களை வேதனைப்பட வச்சேன். கடங்காரன் நாய, கேவலம் ஒரு பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆளுங்க வர போறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு என் புருஷன் 11 மணிக்கு விடுதலையாகி வராரு. அதுக்காக முத்தாளம்மன் கோவில்ல இன்னைக்கு பொங்கல் வைக்க போறேன். கவலைப்படாதீங்க, பிரசாதம் அவசியம் அனுப்புறேன். இந்துவுக்கும் ராஜேஷுக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், நமக்கு பெஸ்ட் நைட். 4-5 மாசம் சும்மா இருந்ததுக்கு இன்னைக்கு ஜமாச்சுன்னு மச்சான். ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட். அசத்து மனைவி வந்த நேரம். நோயாளிங்க கிட்ட பொறுமையா இருந்த மாதிரி என் அண்ணன் கிட்டயும் பொறுமையா இருந்துடாதீங்க. தூள் கலப்படும். ஸ்வீட் நைட்.